வணக்கம். எனது பெயர் ஃபாதர் ராயப்பா கசி. எனது நண்பர் சலூசா லூர்துசாமி. இவர் ஏலாக்குறிச்சி என்கின்ற ஒரு கிராமத்தில் கும்பகோணம் மறை மாவட்டத்தில் வீரமாமுனிவர் பெஸ்கி என்று அழைத்தோமே, அவர் அந்த இடத்தில் பல இலக்கியங்களை எழுதியிருக்கிறார். அந்த ஏலாக்குறிச்சிக்கு பங்கு தந்தையாக எனது நண்பர் சலூசா லூர்துசாமி 7 ஆண்டுகள் அங்கு பணி செய்திருக்கிறார். இவருக்கு எல்லாமே தெரியும், ஏலாக்குறிச்சியையும் வீரமாமுனிவரையும் பற்றி. ஸோ தற்பொழுது அவர் நமக்கு அந்த தரவுகளை, அந்த செய்திகளை நம்மோடு பகிர்ந்து கொள்ளப் போகிறார். அன்பு நண்பரே சலூசா லூர்துசாமி, ரொம்ப வருஷத்துக்கு பின்னால் நான் உங்களை சந்திக்கிறேன். மிக்க மகிழ்ச்சி. ஏறக்குறைய 28 ஆண்டுகள் கழித்து நான் உங்களை சந்திக்கிறேன். கனடாவில் பார்த்தோம் 1989. அதற்கப்புறம் இப்போ நம்ம பார்க்கணும். சரி, வாழ்க வாழ்க வளர்க உங்கள் பணி. உங்கள் பணி மிக மிக மகிழ்ச்சியான பணி. கண்டினியூ டு தட், பி ஹாப்பி டு தட். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. தமிழகத்தில் தமிழ் அல்லாதாக ஒருவர் வந்து இத்தாலியிலே பிறந்து தமிழ் படித்து தமிழிலே மாபெரும் புரட்சிகள் செய்த அற்புதமான ஒரு மனிதர் வீரமாமுனிவர். இவருடைய இயற்பெயர் ஜோசப் கான்ஸ்டன்டைன் பெஸ்கி என்பது. தமிழகத்துக்கு வந்தவுடன் தன்னுடைய பெயரை கூட தமிழக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்ற நீதியிலே அவர் தைரியநாதர் என்று மாற்றினார். ஆனால் தைரியநாதர் என்பதிலே வடமொழி இருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்ட அவர் அதை வீரமுனிவர் என்று மாற்றினார். அந்த வீரமுனிவராக இருந்தவர் தேம்பாவணி எழுதிய சமயத்திலே, அந்த தேம்பாவணியை மதுரை தமிழ்ச்சங்கத்திலே அவர் வெளியிட்ட சமயத்திலே, அரங்கேற்றிய சமயத்திலே அவருக்கு வீரமாமுனிவர் என்ற அழகானதொரு அருமையானதொரு பெயர் வைத்தார்கள். அந்த வீரமாமுனிவர் இந்தியாவுக்கு 1710ஆம் ஆண்டு வந்திறங்கினார். 1716ஆவது ஆண்டு ஏலாக்குறிச்சி என்ற ஒரு திருத்தலத்திற்கு வந்தார். ஏலாக்குறிச்சிக்கு ஏன் வந்தார் என்று கேட்டால், ஏலாக்குறிச்சியிலே தஞ்சையிலே அடிபட்டு சரபோஜி மன்னரால் கொல்லப்பட்டு அவருடைய சகோதரன் ஹாஜி அவர்களால் கொடுமைப்படுத்தப்பட்ட மக்கள் தஞ்சம் தேடி ஓடி வந்த இடம்தான், அந்த கொள்ளிடத்தை தாண்டி ஓடி வந்த இடம்தான் ஏலாக்குறிச்சி. ஏனென்றால் தந்தை கர்வாலோ என்ற ஒருவரை வள்ளத்தில் வைத்து ஹாஜி கொன்று போட்டான். பயந்து நடுங்கி அடைக்கலம் தேடி ஓடி வந்த அந்த மக்கள் நடுகாட்டிலே வந்து அடைக்கலம் புகுந்தார்கள். அந்த இடம்தான் ஏலாக்குறிச்சி. அந்த ஏலாக்குறிச்சி என்ற பெயர் அந்த ஊருக்கு கிடையாது. இவர்தான் அந்த ஊருக்கு ஏலாக்குறிச்சி என்ற ஊரை பக்கத்திலே திருக்காவலூர் என்று அழைக்கிறார். எங்கு பார்த்தாலும் திரு என்று அழகான பெயர்கள் வரும். திருவையாறு, திருவைக்காவூர் என்றெல்லாம். திரு கடவுள் இருக்கிற இடம். அதனாலே இவர் வந்த ஒரு இடம் கடவுள் இருக்கிற இடம். எனவே அதற்கு திருக்காவலூர் என்று பெயர் வைத்தார். அந்த திருக்காவலூரிலே அவர் செய்த அற்புதமான செயல்கள் பல. முதலாக அங்கே ஒரு தமிழ் கல்லூரி வைத்திருக்கிறார். அங்கே உபதேசியார்களுக்கு ஒரு பள்ளிக்கூடம் அமைத்திருக்கிறார். அங்கே கோயில் கொண்ட அந்த அன்னையை அடைக்கல அன்னை என்று பெயர் சொல்லி அழைக்கிறார். அந்த அடைக்கல அன்னையை பெயர் சொல்லி அழைத்ததோடு மட்டுமல்லாமல் அந்த அடைக்கல அன்னையை அந்த காலத்திலேயே ஒரு தமிழ் பெண்ணாக வடிவமைத்திருக்கிறார். மீனே தலையரும்ப, வெண்மதியே தாளரும்ப, பானை உடல் அரும்ப, பாங்குருவை பெற்றனையே என்று சொல்லி அந்த அன்னைக்கு நகை, தமிழகத்திலே கொண்டிருக்கின்ற நகைகளை அணிவித்து, அதோடு அந்த காலத்திலேயே அவர் ஒரு அற்புதமான செயலை செய்கிறார். மாதாவுக்கு புடவை கட்டிவிட்டால் எங்கே தன்னோடு இருக்கின்ற சக கிறிஸ்தவர்கள் ஏற்றுக்கொள்வார்களோ என்று பயந்து மாதாவுக்கு ஒரு கவுனை போட்டுவிட்டு மேலே ஒரு புடவையை கட்டி ப்ளீட் எல்லாம் வைத்து அழகாக செய்திருக்கிறார். அப்படி ஒரு கற்பனை வளத்தையும் தன்னுடைய வாழ்க்கையிலே அந்த அன்னைக்காகவே அப்படியே தன்னையே அர்ப்பணித்துக் கொண்ட அற்புதமான மனிதர். அவர் தமிழிலே தொடாத இடமே இல்லை. தமிழ் அன்னை இன்று கண் திறந்து ஒரு மனிதருக்காக ஆனந்த கண்ணீர் வடித்து ஆனந்தப்படுவாள் என்றால் அது வீரமாமுனிவருக்காகத்தான் இருக்க முடியும். ஏனென்று கேட்டால் இந்த தமிழ் இன்று செம்மொழியாக விளங்குகிறது என்று சொன்னால் அந்த செம்மொழியாக விளங்குவதற்கு மூல
காரணமே இவர்தான். ஏனென்று கேட்டால் லத்தீனிலே திருக்குறளை மொழிபெயர்த்து 2 அதிகாரங்களை, பொருட்பால் இன்னொன்று 2ஐயும் செய்து காமத்துப்பாலை அவர் விட்டுவிட்டார். ஏனென்று கேட்டால் இவர் ஒரு குருவானவர், அந்த சப்ஜெக்டுக்கு போகக்கூடாது என்று சொல்லி அதை பொருட்பால் மட்டும் செய்துவிட்டு விட்டுவிட்டார். அப்படி முதல் உலகுக்கு தமிழை எடுத்து சென்ற ஒரு மாபெரும் மனிதன் வீரமாமுனிவர். அப்படிப்பட்ட மனிதர் வாழ்ந்த ஒரு அருமையான இடம்தான் ஏலாக்குறிச்சி. அந்த ஏலாக்குறிச்சியிலே நடந்த புதுமைகள் ஏராளம். ஏலாக்குறிச்சிக்கு அடைக்கலம் தேடி வந்திருக்கிறார்கள். அடைக்கலம் தேடி வந்திருக்கிற மனிதர்களுக்கு அங்கே ஒரு ஆபத்து வருகிறது. எங்கிருந்து வருகிறது? அரியலூரிலிருந்து வருகிறது. அரியலூரிலே மன்னன் அரங்கப்ப மழவராயர் என்று ஒருவர் இருக்கிறார். அவருக்கு முதுகிலே ராசப்பிளவை. ராசப்பிளவை என்று என்னால் முதுகு தண்டுவடத்திற்கு கீழே வருகின்ற ஒரு கட்டி. அந்த கட்டி இன்று கூட அறுவை சிகிச்சையாலே குணமாக்க முடியாது என்று எல்லோரும் சொல்லுகிறார்கள். அப்படிப்பட்ட சமயத்தில் அவன் அங்கிருந்து வந்து இந்த கட்டியை எப்படியாவது குணமாக்குங்கள் என்று முனிவரை பார்த்து கேட்கிறான். பாவம், என்ன செய்வார் முனிவர்? பயந்துதான் போயிருக்க வேண்டும். ஆனால் பயந்து போனவர் பயந்து போய்விடவில்லை. ஏனென்றால் இவர் ஒரு பக்திமான், அன்னை மீது பாசம் கொண்டவர், நம்பிக்கை கொண்டவர். எனவே தான் அந்த அன்னையிடம் ஓடுகிறார். அன்னையே, நீ எல்லால் இன்புற்று என் நோய் இருந்து யார் யாரை காப்பார்? தஞ்சையிலிருந்து தப்பி ஓடி வந்தோம், ஆனால் அரியலூரிலிருந்து ஆபத்து வந்திருக்கிறது. நாங்கள் இருதலைக்குள் எறும்பாக இப்பொழுது செத்து கொண்டிருக்கிறோம். அன்னையே, நீ என்றால் யார் எங்களை காப்பாற்றப் போகிறார் என்று சொல்லி அந்த அன்னையிடம் மனமுருக வேண்டுகிறார். வேண்டிக் கொண்டு அங்கே என்னையாவது பச்சளை தேட வேண்டும் என்று சொல்லி, ஏனென்றால் இவரே ஒரு மருத்துவர் தானே, ஏராளமான மருத்துவ புத்தகங்கள் நசகாண்டம் வரைக்கும் எழுதியவர் தானே. எனவே இவர் ஏதாவது ஒரு பச்சளை பறித்து வந்தவனுக்கு சக்தியாக கொடுக்கலாம் என்று நினைத்தாரோ அல்லது அன்னையின் சக்தி விளங்கும் என்று நினைத்தாரோ நமக்கு தெரியாது. ஆனால் அப்படி போகும் பொழுது இப்பொழுது மாதா குளம் அந்த 53 அடி உயர வெண்கலச்சிலும் வைப்பதற்கு தயார் செய்து கொண்டிருக்கிறோமே, அந்த மாதா குளம் பக்கம் போகும் பொழுது கடுங்கோடை புல்லெல்லாம் பொசுங்கி போன ஒரு நாட்கள். அந்த நாட்களிலே இவர் போகும் பொழுது அங்கே ஒரு குளம்படியிலிருந்து தண்ணீர் பீறிட்டு வருகிறது. பார்த்தவர் அதிசயித்து போகிறார். கோடையிலே ஏது தண்ணீர் என்று யோசித்து பார்த்தவர் உடனே அந்த தண்ணீர் தான் மருந்து, அந்த தண்ணீர் தான் மாமருந்து என்று அசைக்க முடியாத நம்பிக்கையோடு அந்த மண்ணையும் அந்த தண்ணீரையும் சேராக குழைத்து எடுத்து சென்று மன்னனின் ராசப்புலவையிலே தடவி போ என்று சொல்லி ஒரு துணிவோடு அனுப்பி வைக்கிறார். மன்னன் போகிறான். மறுநாள் வருகிறான். பயந்து போய்விட்டார். நம்மை கொல்ல வந்து விட்டான், நான் செய்தது ஏதோ தவறு இருக்கிறது என்று பயந்து போயிருந்தார். ஆனால் அந்த மன்னன் 7 ஆண்டுகள் தூங்காத மன்னன், 7 ஆண்டுகள் வழியாலே துன்பப்பட்ட மன்னன் இரவு ஒரு குழந்தை போல தூங்கி இருக்கிறான். குழந்தை போல தூங்கியது மட்டுமல்ல, கண் விழித்து பார்க்கும்பொழுது கட்டி இருந்த இடம் தெரியவில்லை. எனவே நன்றி சொல்ல வருகிறான். நன்றி சொல்ல வந்தோடு மட்டுமல்லாமல் அடைக்கல அன்னை ஆலயத்திற்கு 175 ஏக்கர் நிலத்தை தானமாக கொடுக்கிறான். அந்த கல்வெட்டை இன்றும் நாம் எல்லோரும் ஏலாக்குறிச்சி திருத்தலத்திலே பார்க்க முடியும். அது அன்னையின் புதுமைக்கும் அரங்கப்ப மழவராயரின் நல்லெண்ணத்திற்கும் வீரமாமுனிவரின் முயற்சிக்கும் கிடைத்திருக்கின்ற ஒரு அற்புதமான சாட்சி. இதுக்கு மேலே ஏதாவது சொல்லணும்?